வணக்கம் நண்பர்களே. நானும் சிங்கப்பாதை எடுக்க வேணாம் பூப்பாதையில் இருந்தலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னை சும்மா விட மாட்டேங்கிறானுங்க. திரு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அவருடைய பால் காய்ச்சிருக்காரு. அவருடைய பால் காட்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கிஃப்டா இந்த பிரேக்கிங் நியூஸை நாங்கள் உங்களுக்காக இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறோம். ரூட் மாஃபியான்னு எல்லாரும் பேசினாங்க. இந்த ஃபோன் காலில் யார் பேசியிருக்காங்கிறத நான் யாருக்கும் ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் தான் அவங்கள கீழே டேக் பண்ணவே போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங் இல்லை? லெட்ஸ் ப்ளே த ஆடியோ. Here it goes. என்னது ப்ரோ அந்த வீடியோவா ப்ரோ? அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அதெல்லாம் அவங்க கருத்து சொல்றாங்க. அதெல்லாம் பெருசுபடுத்த வேலைக்கு ஆகாது ப்ரோ. அதுக்கு இல்ல ஐடி விங்ல இருந்து வீடியோ போய் பேச போட்டுட்டாங்க. அதுதான் உங்களை அடிச்சேன். ஏன் ப்ரோ தேவையில்லாம பேசினாங்களே ப்ரோ? தேவையில்லாதது கிடையாது ப்ரோ. இதுல என்ன தேவை இருக்கு? கருத்து பதிவு பண்றது எல்லாத்துக்குமே கரெக்ட் தான். நான் எதுக்கு இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, தெரிஞ்சாலுங்கன்றனால உரிமையா போன் அடிச்சு சொல்றேன். இது தப்பான ஒரு நாம்கின்ற ஒரு இதுல நான் உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொன்னேன்னா, நீங்க போடுறது தப்பே கிடையாது. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு. நீங்க டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நீங்க டிஎம்கேல இருக்கிற மாதிரி பொலிட்டிக்கலா இல்லையே இவ்வளவு நாள் சிஸ்டர். சடனா நீங்க பேசுறது தப்பா மாறிடுச்சு பாருங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே 10 பேர் அமுச்சு விட்டாங்க. என்னடா வீடியோ ஜூலியக்கா என்ன வழக்கம் போல இப்பயும் ஒன்னும் பேசல, இப்பயும் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு நாள் மாநாட்டுல பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு வேஸ்ட், ஒண்ணுமே பேசல அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஓ ரைட் புரியுது. அதுதான் இப்போ பாருங்களேன், அடுத்த 2 வார்த்தை இவங்கதான் பொலிட்டிக்கல் பேசியிருந்தா இது பிரச்சனையே இருக்காது. சரி இது ஒரு கருத்து மாதிரி போல அப்படின்னு விட்டுருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம டப்புன்னு இவங்க பேசுறது இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லிருங்க. எனக்கு கேட்டா அதான் பெஸ்ட். ப்ரோ நீங்க என்ன ப்ரோ, அதெல்லாம் பிக் பாஸ்ல கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணாத லெஃப்ட் ஹேண்ட்ல கமெண்ட்ஸ் வேற ப்ரோ. அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிரும் ப்ரோ. அதெல்லாம் என்னன்னா, அது அந்த கமெண்ட்ஸ் பண்ணான்னு அந்த கமெண்ட்ஸ் எடுத்து அடுத்த வீடியோ போட்டுரும். அது அந்த அளவுக்கு அது அதான் சொன்னல, அதை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பார்க்கவே முடியாது ப்ரோ. இப்போ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு 6 ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட் புது அப்டேட் இன்ஸ்டாகிராமோட லாகின் முன்னாடி ஒரு ஜிமெயில 2 அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். இப்ப 6 6 மாத்திட்டான். ஒரு இமெயில 6 அக்கௌண்ட் ஓபன் பண்ண. அப்ப நானே 5 ஃபேக் ஐடி வச்சிருப்பேன். சூப்பர். புரியுதா? இதுக்கு ஒரு கேம்பெயினே இருக்கு. என்கிட்ட நம்பர் இருக்கு, பசங்க நம்பரு. நீங்க மீடியாக்குனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்க இப்ப காசு கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவா மெசேஜ் பண்ணணும்னு சொன்னா ஃபேக் ஐடில இருந்து உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஒருத்தனை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 5000 காசை கொடுத்தா நார அடிச்சிருவாங்க கிழிச்சு. புரியுது. ஃபுல் ஆடியோ இல்லாததுன்னு ஏதாவது தூக்கிட்டு வருவாங்க. டே ஃபுல் ஆடியோ எல்லாம் இருக்குடா, சும்மா இருங்கடா வாய வச்சுட்டு சொல்லிட்டேன். மக்களே இப்போ டேக் அடிச்சு விளையாடுங்க.